தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. யார் யாரெல்லாம் 70 வயதை கடந்த முதியோர்களாக, அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளாக யார் யாரெல்லாம் உள்ளார்களோ அவருடைய இல்லங்களை தேடிய நியாய விலைக் கடையில் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அவருடைய இல்லங்கள் தேடிய செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். ஏறத்தாழ 34,809 ரேஷன் கடையிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பணிகள் இன்றிலிருந்து தொடங்க இருக்கின்றது. நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி என்று வரும்பொழுது ஏறத்தாழ 52 வாகனங்கள் இது போன்ற இந்த வாகனங்கள் என்று வரும்போது ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அந்தந்த வீடுகளுக்கே நேரடியாக சென்று விநியோகம் செய்கின்ற அந்த பணியை கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னது போல இந்த திட்டத்தினுடைய வெற்றியை எங்கே அடங்கியிருக்குது என்று சொன்னால் நம்முடைய ஊழியர்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக யாரையும் விட்டுவிடாமல் முகமலர்ச்சியோடு அந்த வீட்டில் போய் கொடுக்குறாங்களோ அதில் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் தான் துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் இன்றைக்கு அந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே, அதுவும் குறிப்பாக என்னுடைய திருவெரும்பூர் தொகுதியிலே இன்றைக்கு இந்த நிகழ்வை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன். அங்கு அந்த விதத்தில் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல திட்டத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்ற, தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும், அது எப்படி ஒவ்வொரு வீட்டை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜீவனையும் அது தொடுகின்றதோ அதுபோன்று இதுவும் ஏறத்தாழ ஒரு 70 வயதை கடந்த, அதேபோன்று மாற்றுத்திறனாளிகள் இருந்து சொன்னாலும் நீங்கள் அலைய வேண்டாம், வீணாக அவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து வந்து அந்த கியூவில் நிற்க வேண்டாம், உங்களை இல்லம் தேடி அது வரும் என்கிற திட்டத்தை உள்ளபடியே ஒரு தாயுமானவராக தாயுமானவர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாணவர் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் 207 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. மூடலாம் படாது, எந்த அரசாங்கமும் ஒரு பள்ளியை கூட மூடாதது. அதுல சேர்க்கை கம்மியாக இருந்தது என்று சொன்னால் அந்த 5 வயது பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய அந்த வயது இஇ ரிஜிஸ்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அப்படி பூர்த்தி ஆகாமல் இருக்கின்ற ஏரியாவா இருந்தால் அங்கே பிள்ளைங்க சேர மாட்டாங்க. ஆனால் அது சார்ந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போயிருந்தாங்க எங்கேயாச்சும், அங்கே சேரத்துக்கே குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான அந்த தகவல் வரும். பட் இருந்தாலும் சுற்று வட்டாரத்திலும் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். அது ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைங்க சேராமல் இருக்கின்றதோ, இப்போ நான் அந்த ஸ்லாஷ் டிவின்னு ஒவ்வொரு மாவட்டமாக போறேன் இல்லையா, அங்கே அதிகமாக பேசுறது என்னன்னா, ஒரு கல்வி ஆண்டில் ஒரு குழந்தை சேர்ந்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை, ஒரு குழந்தை கூடயுமே சேராத இருக்க பள்ளிக்கூடங்கள் எத்தனை, அது சார்ந்து நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும். நம்ம அடுத்த மேக்ஸிமம் எங்களுடைய டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்புணர்வு ஒவ்வொரு வீட்லையும் போய் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பணியில் அவங்க சேர்த்துட்டு இருப்பாங்க. அதனால பள்ளிக்கூடங்கள் மூடுகிறது அப்படிங்கிறது அது தவறான செய்தி. அப்படி எந்த பள்ளிக்கூடம் என்றைக்குமே மூடப்படாது. இருக்கின்ற ஆளே சேராத பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதை விழிப்புணர்வு ஏற்று மீண்டும் அந்த பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கான பணியை தான் ஒரு துறை செய்ய வேண்டுமே தவிர அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறத மூடக்கூடியதை எந்த அரசாங்கமும் அது செய்யாது.